தருமபுரியில் நியூஸ்7 தமிழ் தொலைக்காட்சி மற்றும் பிபிஜி குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் சார்பில் 12ஆம் வகுப்பு மாணவர்கள் தைரியத்துடன் தேர்வை எதிர்கொள்வது எப்படி என்பது குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். மணிகண்டன், மன்னிக்கவும், நமது செய்தியாளர் ரியாஸ் வழங்க கேட்கலாம். ரியாஸ், நியூஸ்7 தமிழ் மற்றும் பிபிஜி குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் சார்பில் மாணவர்களுக்கு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டு வருகிறது. இது தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணுங்க. பொறுப்பும் பொதுநலமும் என்ற தாரக மந்திரத்துடன் செயல்பட்டு வரும் நியூஸ்7 தமிழ் தொலைக்காட்சி தொடர்ந்து பொதுமக்களுக்கும் மாணவர்களுக்கும் பல்வேறு வகையில் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகின்றனர். அந்த வகையில் தமிழகம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் குறிப்பா கல்வி வழிகாட்டுதல் நிகழ்ச்சி, கல்வி கண்காட்சிகளை கடந்த காலம் நடத்தி வந்தனர். இந்த சூழ்நிலையில் தற்போது 12ஆம் வகுப்பு தேர்வை எதிர்கொள்ள இருக்கும் மாணவர்கள் எந்தவித அச்சமுமின்றி தேர்வை தைரியமாக எதிர்கொள்ளும் வகையில் தற்போது தர்மபுரியில் விஜய் வித்யாலயா ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் வெற்றி கொடி கட்டு தேர்வை கொண்டாடுவோம் என்கின்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியானது நடைபெற்று வந்திருக்கு. இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் நியூஸ்7 தமிழ் தொலைக்காட்சி மற்றும் பிபிஜி குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூட் இணைந்து இந்த வெற்றி கொடி கட்டு தேர்வை கொண்டாடுவோம் என்ற நிகழ்ச்சியை தற்போது நடத்தி வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் இந்த +2 தேர்வு எழுத மாணவர்கள் மிகுந்த தைரியத்துடன் இந்த தேர்வை எதிர்கொள்ளும் வகையில் பல்வேறு ஆக்கப்பூர்வமான கருத்துக்கள் இங்கு வழங்கப்படுகிறது. குறிப்பா தர்மபுரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சுமார் 1000க்கும் மேற்பட்ட அரசு மற்றும் தனியார் பள்ளியில் பயிரக்கூடிய 12ஆம் வகுப்பு மாணவர்கள் இதில் பங்கு பெற்று மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தைரியத்துடன் தேர்வை எதிர்கொள்வது, தேர்வில் எந்த மாதிரியான வினாக்கள் வர உள்ளன, அவர்களை எப்படி எதிர்கொள்வது மற்றும் இந்த உறுதியுடனும் நம்பிக்கையுடனும் விளங்கும் வகையில இந்த தேர்வை எதிர்கொள்ளும் வகையில பல்வேறு மாணவர்களுக்கு பல்வேறு வகையிலும் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில இந்த வெற்றி கொடி கட்டு தேர்வை கொண்டாடுவோம் என்ற ஒரு நிகழ்ச்சியினை தற்போது நியூஸ்7 தமிழ் முன்னெடுத்து தற்போது நடத்தி வருகிறது. இங்கு பொறுத்த வரைக்கும் மாணவர்களை பொறுத்து மிகுந்த ஆர்வத்துடன் அனைவரும் பங்கேற்றிருக்காங்க. தற்போது நிகழ்ச்சி தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இங்கு பொறுத்த வரைக்கும் தர்மபுரி மாவட்டத்திற்கு குறிப்பா தர்மபுரி மாவட்டம் பெண்ணாகரம் சாலையில் உள்ள விஜய் வித்யாலயா ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தான் இந்த நிகழ்ச்சியானது தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நியூஸ்7 தமிழ் மற்றும் பிபிஜி குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூட் இணைந்து நடத்தக்கூடிய இந்த வெற்றி கொடி கட்டு தேர்வை கொண்டாடுவோம் என்ற நிகழ்ச்சி தற்போது மாணவர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு வரவேற்பையும் பெற்றுக்கொண்டே சொல்லலாம். குறிப்பா இந்த +2 தேர்வுகளை பொறுத்த வரைக்கும் ஒருவித அச்சத்துடனே மாணவர்கள் காணப்படுகிறார். குறிப்பாக இந்த பொது தேர்வுகள் என்றாலே மாணவர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கும். இந்த அச்சத்தை போக்கும் வகையில் நியூஸ்7 தமிழ் தொலைக்காட்சி முன்னெடுத்துள்ள இந்த நிகழ்ச்சி மாணவர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றுக்கொண்டே சொல்லலாம். குறிப்பா மாணவர்கள் தங்களுடைய தேர்வுகளை நல்ல மனநிலையோடு புத்துணர்வோடு எழுதுவது குறித்தும், குறிப்பா பெற்றோர்கள் எந்த வகையில் இந்த மாணவர்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்பது குறித்து பல்வேறு ஆலோசனைகளும் பல்வேறு கருத்துக்களும் கல்வியாளர்கள் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு இங்கு ஊக்கமளிக்கிறாங்க. இந்த நிகழ்ச்சியானது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது பொறுத்த வரைக்கும் நியூஸ்7 தமிழ் தொலைக்காட்சியை பொறுத்த வரைக்கும் மாணவர்கள் நலனுக்கான பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகின்றனர். அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியானது மிகப்பெரிய ஒரு வரவேற்பினை பெற்றிருக்குன்னு சொல்லலாம். நியூஸ்7 தொலைக்காட்சியினுடைய சீனியர் ஸ்ட்ராட்டஜி அட்வைசர் ஷியாம்குமார் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை தற்போது தொடங்கி வைத்து இந்த நிகழ்ச்சியானது தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தர்மபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த சுமார் 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்காங்க. மாணவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளிலுமே இந்த நிகழ்ச்சியில் செய்யப்பட்டுள்ளது. நியூஸ்7 தமிழ் மற்றும் பிபிஜி குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் சார்பில் 12ஆம் வகுப்பு மாணவர்கள் எவ்வாறு தேர்வை எதிர்கொள்வது என்பது பற்றி விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ரியா.